அதை தாண்டி நாங்கள் காஷ்மீரை பல இடங்களில் நாங்கள் சுற்றி பார்த்தோம். சோன்மார்க், குல்மார்க், இந்த மாதிரி எல்லா இடமும். அப்போ இந்த பெல்காம் பகுதியும் நாங்கள் எல்லாம் அந்த பக்கமாக போய் பார்த்துருக்குறோம். நாங்கள் அதெல்லாம் தாண்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்த நாள் இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு, இந்த சம்பவம் நடந்திருக்கு. நாங்கள் அந்த முந்தின நாள் அந்த இடத்தையெல்லாம் போய் பார்த்துருக்கோம். அதுதான் நாங்கள் அந்த சில இதில் மணி நேரங்களில் நாங்கள் அந்த இடத்த விட்டு நாங்கள் வந்ததால் நாங்கள் இந்த தாக்குதல்லேருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டே அடுத்தவங்களுக்கு நடந்தது ரொம்பவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு நிகழ்ச்சி இது நடந்தது. கேட்கும்போது ரொம்ப திடுக்குடும்படியாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு. அந்த ஷாக்லேருந்து எங்களால் மீளவே முடியல. நாங்கள் எல்லாரும் அங்கேருந்து இறங்குறதுக்கே எங்களுக்கு எந்த வழிவகையும் இல்லை. ஒரு இனோவா வேர் அந்த மாதிரி சின்ன வண்டியில் தான் நாங்கள் புக் பண்ணி நாங்கள் எல்லாருமே 40 பேருமே இனோவா வேனில் நாங்கள் வந்து இங்கே வந்து சேரும்போது, ஜம்மு வந்து சேரும்போது நாங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி நாங்கள் டெல்லி வந்தோம். டெல்லி வந்து இங்கே தமிழ்நாடு ஹவுஸுக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க எங்களை ரிசீவ் பண்ண பிறகு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது அந்த பதட்டத்தில் இருந்தோ, அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை, அந்த இறுக்கமான மனசில் இருந்தோ நாங்கள் மீண்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு சகஜமாக வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு 40 பேர் பல்வேறு பகுதிகளில், வேளச்சேரி, மேடவாக்கம், இந்த மாதிரி எல்லா பகுதிகளில் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போகிறது வழக்கம். அப்படி இந்த வருஷம் நாங்கள் டூர் போகும்போது காஷ்மீர் அண்டு ஜம்மு போகிறதா இருந்தோம். அதுக்கான பயணத்துக்கான 14ஆம் தேதி நாங்கள் புறப்பட்டு சென்னையிலேருந்து காஷ்மீர் போனோம். காஷ்மீர் போயிட்டு அங்கே சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்க்கும்போது நேற்றுக்கு முதல் நாள் தான் நாங்கள் இந்த பெஹல்காம் பகுதி, இந்த இன்சிடென்ட் நடந்த பகுதிக்கு நேற்றுக்கு முதல் நாள் நாங்கள் அங்கே இருந்தோம். நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம், துயர சம்பவம், தீவிரவாதிகளால் பொதுமக்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் முதல் நாள் இருந்தோம். அந்த நாங்கள் நேற்று இருந்திருந்தோம்னா எங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்திருக்குமோன்ற பயம் எங்கள் 40 பேருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. உடனே நாங்கள் புறப்பட்டு சென்னைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு புறப்பட தயாரானோம். புறப்பட்டு தயாராகும்போது எங்களுக்கு வழி பிளாக் ஆகி போச்சு. வேறு வழியில் திருப்பி விட்டாங்க. வேலை வழியில் திருப்பி விட்டு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி நேராக இதுக்கு வந்து ஜம்மு வந்தோம் கீழே. அப்போ நாங்கள் புக் பண்ணியிருந்த ட்ரெயினெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நைட்டு 2 மணிக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் 40 பேரும் டெல்லி இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர். அவர்களில் ஒருவர் நாளை ஏர் ஆம்புலன்ஸில் டெல்லி கொண்டு வர இருக்கிறார்கள். மற்றொருவர் உடல் நலத்தோடு இருக்கிறார். இன்னொருவர் ஓரிரு நாளில் அங்கிருந்து வருகிற வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கிருந்து நம்முடைய காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியை அங்கே அனுப்பி அவருக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஜம்முவிலிருந்து ஒரு 35 பேர் இன்றைய தினம் அங்கிருந்து பேருந்து மூலமாக வருகை தந்தவர்கள் எல்லாரும் இங்கே வரவேற்று அவர்களுக்கு தேவையானவற்றை உதவிகளை செய்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்களை அறிவுறுத்தியதின் பேரில் அவர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இரவு அவர்கள் அனைவரும் துரித வண்டியிலே சென்னை செல்ல இருக்கிறார்கள். அங்கிருந்து 68 பேர் விமானம் மூலமாக புறப்படுவதற்கு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவரையும் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருந்து அதை ஏற்பாடையும் செய்து அவர்கள் ஹைதராபாத் வழியாக சென்னை செல்கிற அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் 5 பேர், ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கும் ஏற்பாடு செய்து அவர்களும் விமானம் மூலமாக அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.